இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பா கிராமங்கள் தான் இருக்கு. கிராமங்கள் தான் வளரணும். கிராமங்கள மையப்படுத்தி தான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு மகாத்மா காந்தி. ஆனா நேருவுடைய பொருளாதார பார்வை என்பதே வேற. அறிவியல், தொழில்நுட்ப, பொதுத்துறை நிறுவனங்களை மையப்படுத்திய நவீன தொழில்மயமாக்கப்பட்ட இந்தியாவை உருவாக்குவதா தான் இருந்துச்சு. ஒருவேளை காந்தியுடைய பொருளாதார கொள்கையை ஏத்துக்கிட்டு இருந்தா இந்நேரத்துக்கு இந்தியா உலக அரங்குல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருந்திருக்குமா? சொல்லுங்க. ஆனா நேருவுடைய பொருளாதார கொள்கையை ஏத்துக்கிட்டதால தான் இன்னைக்கு இந்தியா உலக அரங்குல ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடா இருக்கு. அதுக்காக காந்தி சொன்னது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்தியாவுக்கு கிராமங்களும் தேவை, கிராம பொருளாதாரமும் முக்கியம், விவசாயமும் முக்கியம், அதே நேரத்துல நகரமயமாக்கலும் முக்கியம், தொழில்மயமாக்கலும் முக்கியம். அப்படி அந்த தொழில்கள் வளர்ச்சி அடையணும்னா அதற்கு ஏற்ற உட்கட்டமைப்பு வசதிகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். சாலை வசதிகள், ரயில்வே, ஏர்போர்ட் இது மாதிரியான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஒரு உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தும் போது சில கிராமங்கள் அதனால பாதிக்கப்படும். ஆனா எந்த இடத்துல அந்த உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தினா குறைவான கிராமங்கள், குறைவான மக்கள் பாதிக்கப்படுவாங்களோ அந்த இடத்துல மக்களை பாதுகாப்பா வெளியேற்றிட்டு அந்த இடத்துல அந்த உட்கட்டமைப்பு வசதி வரும். அது மாதிரியான ஒரு உட்கட்டமைப்பு வசதியா தான் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதா இருந்துச்சு. இந்த ப்ராஜெக்ட்டை தான் இப்போ இந்த தாவேகா அரசு கைவிட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்டை எதிர்த்து பல சமூக அமைப்புகள், பல அரசியல் அமைப்புகள், சுற்றுச்சூழல் அமைப்புகள், பொதுமக்கள், குறிப்பா இந்த பரந்தூர் பகுதியில வாழ்ற விவசாயிகள் அவங்க எல்லாருமே இந்த ப்ராஜெக்டை எதிர்த்து போராடினாங்க. அந்த போராட்டத்துக்கு பலனா தான் இப்போ இந்த ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டிருக்கு. உண்மையிலேயே போராடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய அண்டை மாநிலங்கள் எல்லாம் அவங்களுடைய தொழில் வளர்ச்சியை முன்னேற்றத்துக்காக பல ஏர்போர்ட்டுகள் கட்டப்போற இந்த நேரத்துல நம்ம மாநிலத்துல இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் கேன்சல் செய்யப்பட்டது உண்மையிலேயே நம்முடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகுது என்பது உண்மை. ஆனா விவசாயிகளுடைய போராட்டம் ஜெயிச்சிருச்சு, அதை நாம ஏத்துக்கத்தான் வேணும். ஆனா இந்த ப்ராஜெக்டுக்காக ஏற்கனவே கையகப்படுத்தி வச்சிருந்த நிலம் இப்போ என்னவாக போகுது, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நம்முடைய தொழில்துறை அமைச்சர் சொல்றாங்க, அந்த நிலங்களை நாங்க விவசாயிகள் கிட்ட திருப்பி தரப்போறது கிடையாது. ஆனா வேற தொழில்களுக்கு அந்த நிலங்களை நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துல வேற இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுதாம். இதுல எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, விவசாயம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை இப்ப கேன்சல் பண்ணுனாங்க. இப்போ அந்த இடத்துல வேற இண்டஸ்ட்ரீஸ் வந்தா அதனால விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? விவசாயம் பாதிக்கப்படாதா? ஆனா கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, விவசாயத்தை சுற்றுச்சூழலை பாதிக்காத நிறுவனங்களை தான் நாங்க இங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுற்றுச்சூழலை பாதிக்காத நிறுவனம் அப்படின்னு எதுவுமே இல்லை. அது எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில சுற்றுச்சூழலை பாதிக்கத்தான் செய்யும். சோ இதுல இருந்தே தெரியுது இந்த டெசிஷன் விவசாயிகளுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. முழுக்க முழுக்க இந்த டிவிகே கவர்மெண்ட்டுடைய ஈகோவுக்காக எடுக்கப்பட்டது. ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளிப்படையா சொல்றாரு, சென்னை ஏர்போர்ட் ரொம்ப பழைய ஏர்போர்ட், அதை பார்த்து தான் நாங்கள் ஹைதராபாத்தில் ஏர்போர்ட் கட்டணும். இப்போ புதுசாக 2 ஏர்போர்ட் கட்ட போகிறோம். எங்களுடைய தொழில்துறை வளர்ச்சிக்காக நாங்கள் இந்த ஏர்போர்ட் கட்ட போகிறோம். அதே மாதிரி கர்நாடகாவில் புது ஏர்போர்ட் கட்ட போகிறாங்க. ஆனால் சென்னை ஏர்போர்ட் எங்கே இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக கேட்குறாரு. நம்முடைய அண்டை மாநிலங்களான ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்காக ஏர்போர்ட்டுகளை கட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல இந்த தாவேகா அரசு தன்னுடைய ஈகோவுக்காக இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிருக்கு. சென்னையில ஒரு 2வது ஏர்போர்ட் வரணும், தமிழ்நாட்டுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு அந்த ஏர்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையை சுத்தி பல இடங்களை பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டலாம், இந்த இடத்துல கட்டினா சுத்தி இருக்கிற தொழில் நிறுவனங்களோட ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கட்டினா தான் மக்கள் ரொம்ப குறைவான அளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துச்சு முந்தைய திராவிட முன்னேற்ற கழக அரசு. சரி, இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்டை தான் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க, இதுக்கு ஆல்டர்னேட் என்ன, இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு கேட்டா நம்முடைய தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே சென்னையில இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், இன்னொரு டெர்மினல் கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மீனம்பாக்கம் ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்றது அவ்வளவு ஈஸியான விஷயமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல 2 மிகப்பெரிய நடைமுறை சிக்கல் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, இந்த மீனம்பாக்கம் ஏரியாவை சுத்தி பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க. அதாவது இந்த பரந்தூர் ஏரியாவுல வாழ்ந்த மக்களை விட அதிகமான அளவுல மக்கள் இங்க வாழ்றாங்க. சோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்தை விட்டு வெளியேற்றினா பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, இந்த மீனம்பாக்கத்தை சுத்தி இருக்கிற இடம்
ரொம்ப ரொம்ப விலை அதிகமான இடம். இந்த ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த மக்களை எல்லாம் வெளியேத்திட்டு அவங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தினா ஒரு ஏக்கருக்கே பல கோடி ரூபாய் தரணும். ஆனா இதை பத்திலாம் நம்முடைய முதலமைச்சரோ தொழில்துறை அமைச்சரோ கவலைப்படுற மாதிரி தெரியல. ப்ராஜெக்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில தமிழ்நாட்டுடைய தொழில்துறை வளர்ச்சி -74% அப்படிங்கிற அளவுல பின்னோக்கி போயிருச்சு, பாதாளத்துக்கு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சர்வே, ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதை பத்தி குறிப்பிட்டு பேசும்போது இன்னைக்கு சட்டமன்றத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு தனியார் பத்திரிக்கை, யாரு காசு கொடுத்தா வேணாலும் காசை வாங்கிட்டு அவங்க என்ன வேணாலும் போடுவாங்க அப்படின்னு ரொம்ப அஜாக்கிரதையா பதில் சொல்றாங்க. என்னமோ திமுக காசு கொடுத்து அப்படி ஒரு ரிப்போர்ட்டை போட சொன்ன மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திராவுடைய தொழில்துறை அமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக கவர்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப ஒரு போட்டியான ஒரு கவர்மெண்ட் ஆயிருந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டோட தமிழ்நாட்டோட போட்டி போட்டு எங்களுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதே ஒரு சவாலான விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப மாறி இருக்கிற தாவேக அரசுடைய ஆட்சி காலத்துல எங்களுக்கு அந்த சவால் இல்ல. எங்களால ரொம்ப ஈஸியா தொழில் முதலீடுகளை எங்களுடைய மாநிலத்துக்கு ஈர்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதே போல பார்லிமெண்ட்ல ஒரு ஆந்திர எம்பி ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. நீங்க இந்த மாதிரி நீட் எதிர்ப்பு போராட்டம், டீலிமிட்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்ந்து எதிர்த்து போராடிக்கிட்டே இருங்க. நீங்க இப்படி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கும்போது, உங்க மாநிலத்துக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகளை எல்லாம் நாங்க எங்க பக்கம் ஈர்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் முதலீடுகள் நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி கர்நாடகாவுக்கு எவ்வளவு போயிருக்கும், கேரளாவுக்கு எவ்வளவு போயிருக்கும். ஸோ இப்படி நாம தொழில்துறையில பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த விஷயத்தை கூட அக்னாலேஜ் பண்ணாம, ஏத்துக்காம இந்த தாவேகா அரசு ரொம்ப மெத்தனமா இருக்கு. தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை கூட, இது மாதிரியான ஏர்போர்ட் ப்ராஜெக்ட கூட கேன்சல் பண்ணிட்டு தன்னுடைய ஈகோவுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்குது இந்த தாவேகா அரசு. சமீபத்துல நம்ம தமிழ்நாடு அரசு நடத்தின முதலீட்டாளர்கள் மாநாட்டுல நாங்க இதுவரைக்கும் 1,04,000 கோடி அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர். முதலமைச்சர் எங்க சொன்னாரு? நம்முடைய தொழில்துறை அமைச்சர் சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்தெந்த நிறுவனம் எவ்வளவுக்கு முதலீடு பண்ணுச்சு அப்படிங்கிற பட்டியலை தரவே இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுல போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கிட்டத்தட்ட 75% நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசோட பேச்சுவார்த்தை நடத்தி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு காத்திருந்த நிறுவனங்கள். சரி, இதை கூட நாம பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா எந்த கவர்மெண்டோட பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தாலும் சரி, அது டிவிகேவா இருந்தாலும் சரி, டிஎம்கேவா இருந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே கடைசியில இந்த தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றதா தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு. ஆனா இதுல எத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல ஒரு புது ஏர்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில தமிழ்நாட்டோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இப்போ அதுல எத்தனை நிறுவனங்கள் ஓகே இனிமேல் தமிழ்நாட்டுல புது ஏர்போர்ட் வராது, நாம இங்க முதலீடு செய்யறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது, நாம தமிழ்நாட்டுல தொழில் தொடங்க வேணாம் அப்படின்னு திரும்பி போகும். இப்படி இந்த நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வராம திரும்பி போனா அதனால தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்படும். அதனால தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எவ்வளவு பெரிய சரிவை சந்திக்கும். ஆக இந்த தாவேகா அரசுடைய திறமையின்மை மற்றும் ஈகோ காரணமா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுது. இதனால தான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லி இருக்காருன்னா, இந்த பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் கைவிடப்பட்டது நம்முடைய அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு கிடைச்ச ஜாக்பாட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல விஷயங்களை பத்தி தொடர்ந்து பேசுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.